பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். உட்காருங்கள். உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களோட நிறைவாய் நிலைத்திருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வருகின்ற புதன்கிழமையிலிருந்து லெந்தென்னும் நாட்களுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க இருக்கின்றோம். லெந்து என்கின்ற வார்த்தை எதை குறிக்கிறது? லெந்து என்னும் வார்த்தை எதை குறிக்கிறது? கேள்வியோடு இந்த நாளின் செய்தியை நாம் தியானிக்க இருக்கின்றோம். எதை குறிக்கிறது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லென்ட்? லெந்து என்னும் ஒரு பிறமொழி சொல் தமிழிலே அதை மொழிபெயர்க்க வேண்டுமே என்றால் வசந்த காலம். லென்ட் சீசன் என்றால் வசந்த காலம். ஒரு வேறு மொழி சொல்லை நாம் நம்முடைய மொழிக்கு கொண்டு வருகின்ற பொழுது இரண்டு வழிமுறைகளை நாம் கையாளுவோம். ஒன்று டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. இன்னொன்று டிரான்ஸ்லிட்ரேஷன், ஒளிபெயர்ப்பு. அந்த வார்த்தையை ஒளியின் அடிப்படையில் அப்படியே மொழிபெயர்ப்பது. இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமே என்றால் அப்போஸ்டலஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தை அப்படியே ஒளிபெயர்ப்பாக அப்போஸ்தலர் என்று நாம் ஒளிபெயர்ப்பு செய்திருக்கின்றோம். இதனுடைய மொழிபெயர்ப்பு தமிழிலே அனுப்பப்பட்டவர்கள். அப்போஸ்டலஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கான தமிழ் வார்த்தை அனுப்பப்பட்டவர்கள். அதை ஒளிபெயர்ப்பு செய்கின்ற பொழுது அந்த கிரேக்க வார்த்தையினுடைய ஒளி உச்சரிப்பை அப்படியே நாம் அப்போஸ்தலர் என்று சொல்லி நாம் பயன்படுத்துகின்றோம். அவ்விதமாக தான் லென்ட் என்கின்ற அந்த பிறமொழி சொல்லானது ஒளிபெயர்ப்பு உச்சரிப்பு வடிவிலே நாம் லெந்து என்று சொல்லுகின்றோம். அதை தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டுமே என்றால் வசந்தம். லென்ட் என்றால் ஸ்ப்ரிங், அது தமிழிலே வசந்தம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலகட்டங்களிலே நீங்கள் மரங்களை பார்ப்பீர்கள் என்றால், குறிப்பாக வேப்ப மரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பசுமையாக இருக்கிறதா? இல்லை. நீங்கள் அப்படியே பட்டமுடையாபுரத்துக்கு போனீங்கன்னா அந்த ரோடு முழுவதும் இருக்கக்கூடிய வேப்ப மரம்லாம் நல்ல ப்ரௌன் கலரில் தன்னுடைய இலைகளை மாற்றி விட்டது. அது தன்னுடைய பழைய இலைகளை எல்லாம் உதிர்த்துவிட ஆரம்பித்து விட்டது. எதற்காக அது உதிர்க்கின்றது? வசந்த காலத்திற்காக, பசுமையின் புரட்சிக்காக தன்னை ஆயத்தப்படுத்துகின்றது. இந்த மரங்களுடைய இந்த புதிய ஒரு மாற்றத்திற்கான காலங்களிலே நம்முடைய இந்த 40 நாட்களும் வருவதினாலே இது லெந்து என்று அழைக்கப்பட்டது. அதை நாம் தமிழிலே வசந்த காலம் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த மரங்களானது தன்னுடைய பழைய காரியங்களை உதிர்த்து விடுகின்றது. புதிய காரியத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்துகின்றது. வருகின்ற புதன்கிழமையிலிருந்து நாம் வசந்த காலங்களை அனுபவிக்கும்படிக்கு, நம்மை புதுப்பித்து கொள்ளும்படிக்கு, நம்மை உயிர் மீட்சி அடைய செய்து கொள்ளும்படிக்கு திருச்சபை இந்த லெந்து என்கின்ற ஒரு விசேஷித்த ஆசரிப்பு நாட்களை நமக்கு தந்திருக்கின்றது. அதற்கு முந்தின ஞாயிறு கின்குவ கெசிமா ஞாயிறு என்று சொல்லி ஆசரிக்கப்படுகின்றது. ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பதாக 50வது நாளை ஒட்டி வரக்கூடிய கின்குவ என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் 50. அந்த ஞாயிறு கின்குவ கெசிமா என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இந்த ஞாயிறானது லெந்து நாட்களுக்காக நம்மை ஆயத்தப்படுவதற்கு ஒரு அழைப்பு விடுவிக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்னும் இந்த ஞாயிறுக்கு வழங்கப்படுகின்ற இன்னொரு சிறப்பு பெயர் ஷரவ் என்று அழைக்கப்படுகின்றது. ஷரவ் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் கன்ஃபஷன், அறிக்கை செய்வது. பாவங்களை அறிக்கை செய்கின்றது. எப்படி மரமானது தன்னுடைய
பழைய இலைகளை எல்லாம் உதிர்த்து விடுகின்றதோ அதே போன்று நம்மிடத்திலே காணப்படுகின்ற பாவ சுபாவங்களை உதிர்த்து விடுவதற்கு நமக்கு அழைப்பு கொடுப்பதற்கு இந்த ஷரவ் ஞாயிறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாவ மன்னிப்பின் ஞாயிறு அல்லது பாவங்களை அறிக்கையிடுகின்ற ஒரு ஞாயிறாக இந்த ஞாயிறு ஆசரிக்கப்படுகின்றது. சில ஆர்த்தடாக்ஸ் ஆலயங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இன்னும் ஆங்கிலிக்கன் என்கின்ற உயர்தர ஆர்த்தடாக்ஸ் சபைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த நாட்களிலே அவர்கள் ஒரு வார்த்தையை வேடிக்கையாக பயன்படுத்துவது வழக்கம். குட் பாய் டு மீட் என்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துதல்களை பரிமாறிக்கொள்வார்கள். குட் பாய் நம்ம எப்போ சொல்லுவோம்? ஒருவரிடம் இருந்து விடை பெறுகின்ற பொழுது குட் பாய் என்று நாம் சொல்லுவோம். குட் பாய் டு மீட் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இதை ஏன் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள்? இந்த லெந்து நாட்களை ஆரம்பிப்பதற்கு முன்பாக வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த வார்த்தை அவர்கள் பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன? இந்த ஆண்டு லெந்து காலத்தை ஆசரிக்க இருக்கின்ற நீ எதற்கு குட் பாய் சொல்ல போகின்றாய்? எந்த பாவத்திற்கு குட் பாய் சொல்ல போகின்றாய்? அல்லது ஏதோ மீட் என்கின்ற அந்த மாம்ச உணவுகளுக்கு மாத்திரம் சொல்ல போகின்றாயா? அல்லது உண்மையாகவே நீ விட்டுவிடப் போகின்ற காரியங்களுக்கு குட் பாய் சொல்ல போகின்றாயா என்கின்ற கேள்வியோடு இந்த ஞாயிறை அவர்கள் ஆசரிப்பது வழக்கம். அதை தான் இன்றைய நாளிலும் நம்முடைய திருமண்டலம் அதை நமக்கு வலியுணர்த்தும்படிக்கு இந்த ஞாயிறிலே அனைவரையும் மீட்கும் கிறிஸ்து என்கின்ற தலையங்கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றது. கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக வந்தவர். அதை தான் இந்த லெந்து நாட்கள் நமக்கு கற்றுத்தருகின்றது. கிறிஸ்துவை மீட்பராக நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய நாட்கள், நாம் மீட்கப்பட்டவர்கள் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த நாட்களிலே, இந்த சாம்பல் புதன்கிழமைக்கு முன்பாக வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே என்ன தீர்மானங்களை நாம் எடுத்து இந்த ஆண்டு லெந்து காலங்களை நாம் ஆசரிக்க இருக்கின்றோம்? எதற்கு நாம் குட் பாய் சொல்ல போகின்றோம்? எதை நாம் செயல்படுத்த போகின்றோம் என்கின்ற ஒரு தூர சிந்தையோடு இந்த நாளின் செய்தியை தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இதற்கு ஆதாரமாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதார வசனம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசிப்போம். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனிதரும் மீட்கப்பட வேண்டும். ரட்சிப்பு என்றால் மீட்பு. இந்த மீட்பை ஆண்டவர் விரும்புகின்றார். எல்லா மனிதரும் உண்மையான சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடைய வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக காணப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அப்ப நம்முடைய ரட்சிப்பு என்பது, நம்முடைய மீட்பு என்பது ஆண்டவருடைய விருப்பமாக காணப்படுகின்றது, ஆண்டவருடைய சித்தமாக காணப்படுகின்றது. நீங்களும் நானும் இந்த நாட்களிலே மரங்களானது தன்னுடைய பழையவற்றை உதிர்த்து விடுவதை போன்று நாமும் அறிக்கை செய்ய வேண்டிய காரியங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கின்றார். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். நாம் மீட்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக காணப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம் வழியிலே நடந்து போய் கொண்டிருக்கின்றோம். அந்த ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வாராங்கால், அதிலே நம்மோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் விழுந்து விட்டார் என்றால் அவரை தூக்குவதற்கு நாம் முயற்சி செய்வோமா மாட்டோமா? முயற்சி செய்வோம். அதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கும். அதே போலதான் இந்த மனுக்குலம் பாவத்தில் விழுந்த பொழுது அது மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக காணப்பட்டது. ஆதியாகமத்திலும் அதை நாம் வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை மனுக்குலத்தின் மீட்பை மையப்படுத்திய அடையாளப்படுத்திய வார்த்தையாக காணப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்களாக இந்த கர்த்தருடைய ஆலயத்திலே
அமர்ந்திருக்கின்றோம், கர்த்தருடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றோம். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே என்று சொல்லி பாடக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நம்மை மீட்டு நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆண்டவருடைய விருப்பம் நாம் மீட்கப்பட வேண்டும், எல்லோரும் மீட்கப்பட வேண்டும். இதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? The desire into action. இயேசு கிறிஸ்து இந்த விருப்பம் உள்ளவராக இருந்தது. விருப்பத்தோடு மாத்திரமல்ல, அது செயலிலே வெளிப்பட்டது. விருப்பம் செயலானது, விருப்பம் செயலானது. அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அவர் விருப்பப்பட்டார். ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்த பொழுது, ஐயோ, நான் படைத்த மனுக்குலம் பாவத்தில் விழுந்து விட்டதே, அவர்களை மீட்க வேண்டுமே என்று எண்ணம் கொண்டவராக மாத்திரமல்ல, விருப்பம் கொண்டவராக மாத்திரமல்ல, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த விருப்பத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு அவர் செயல் வடிவம் கொடுத்ததை பார்க்கிறோம். The desire into action. விருப்பம் செயலாக மாறியது. அதுதான் 6வது வசனத்திலே அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1 தீமோத்தேயு 2:6 எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த மனிதராகி கிறிஸ்து இயேசு அவரே. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். விருப்பம் கொண்ட இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, அதற்காக தம்மையே செயல்படும் கருவியாக தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பின் ஆழத்தை நமக்கு வழி உணர்த்துகின்றது. மீட்பினுடைய ஆழத்தை நமக்கு கற்றுத்தருகின்றதாக காணப்படுகின்றது. அவர் விருப்பம் கொண்டதோடு நின்று விடவில்லை. விண்ணகத்தில் பரலோகத்தில் பிதாவோடு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் இந்த மண்ணகத்திற்கு அவர் மனிதனாக வந்தார். அவர் மனிதனாக வந்தார். வந்து தம்முடைய வாழ்க்கையை மனிதருடைய மீட்புக்காக ஒப்பு கொடுத்தார். பரலோகத்திலேயே இருந்துட்டு மனிதரை மீட்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்படவில்லை. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பிய ஆண்டவர் அந்த ரட்சிப்பை செயல்படுத்துவதற்கு அவர் மனுக்குலம் எடுத்து இந்த பூமியிலே வந்து நம்மை போல வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி 53வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கேடடைந்த நிலைமையை நமக்கு மிக தெளிவாக கற்றுத் தருகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படிக்கு இந்த பூமியிலே பாடுகளை அனுபவித்தார். இந்த வார்த்தை மிக முக்கியமாக நாம் கண்ணோக்கி பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கொடுக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை, எல்லோரையும் மீட்கும் பொருளாக. மீட்கும் பொருளாக. இந்த வார்த்தை தான் மார்க்கு நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தி நூலிலே 10ஆம் அதிகாரத்தினுடைய 45வது வசனத்திலே அவர் பயன்படுத்துகின்றார். மார்க்கு 10:45 வாசிப்போம். அநேகரை மீட்கும் பொருளாக. மீட்கும் பொருள், ransom. இந்த வார்த்தையை நாம் படிக்கின்ற பொழுது மீட்கும் பொருள் என்பது ஒன்றை மீட்பதற்காக ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து அநேக காரியங்கள் திருமறையிலே பல கோணங்களிலே பேசப்படுகின்றது. அவர் தியாக பலியாக கொடுத்தார், போஜன பலியாக கொடுத்தார், தகன பலியாக கொடுத்தார். இப்படி லேவியராகமத்தின் புத்தகத்தில் நான் படிக்கக்கூடிய அநேக பலிகள் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியோடு ஒப்பிட்டு படிக்கக்கூடிய பலிகளாக காணப்படுகின்றது. லேவியராகம் புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது பல நேரங்களிலே நம்மை சோர்வடைய செய்யக்கூடிய அளவிற்கு இதை இப்படி வெட்டுங்கள், இதை இப்படி பலியிடுங்கள் என்று பல நடைமுறைகள் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடு மரணங்களோடு லேவியராகமத்தின் புத்தகத்தை நாம் இணைத்து படிக்கின்ற பொழுது
எப்படியெல்லாம் அந்த பலியின் சாரம்சங்கள் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறியது என்பதை நாம் ஆழமாக கற்று அறிந்து கொள்ள முடியும். அதற்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், சிவப்பு கிடாரி என்கின்ற ஒரு கிடாரி பலி பொருளுக்காக, அதாவது தீட்டை நீக்குவதற்காக, அந்த தீட்டு நீக்கக்கூடிய தண்ணீர் ஆயத்தம் செய்வதற்காக பயன்படுத்தப்படும். இது லேவியராகமத்திலே நாம் படிக்கின்ற ஒன்று. அந்த சிவப்பு கிடாரியை இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வெளிப்புறத்திலே கொண்டு சென்று அதை பலியிட்டு எரித்து அதன் சாம்பலை எடுத்து தண்ணீரை ஆயத்தம் செய்து வைப்பார்கள். தீட்டுப்பட்டவர்கள் தங்களுடைய தீட்டு கழிந்த பிற்பாடு அந்த தண்ணீரை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். அதுதான் அவர்கள் தீட்டு நீங்கியதற்கான ஒரு அடையாளம். இது பழைய ஏற்பாட்டிலே ஆரோன் மோசே என்பவருடைய காலத்திலே காணப்பட்ட ஒன்று. இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை இதோடு ஒப்பிட்டு படிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் கொல்லப்படவில்லை. எருசலேமுக்கு புறம்பே கொல்கதா மலையிலே பாளையத்திற்கு புறம்பே அவர் அடிக்கப்பட்டார். எபிரெயருக்கு ஆக்கினோன் இதை ஒப்பிட்டவர் எழுதுகின்றார். எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, எபிரெயர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற பொழுது இதை அறிந்து கொள்ள முடிகின்றது. எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 11-12, எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக மகா பிரதான பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியர்களால் கொண்டு வரப்படுகின்றதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக பாளையத்துக்கு புறம்பே நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் அவர் சுமந்த நிந்தையை நாமும் சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிவப்பு கிடாரியை போன்று, ஆகதான் அவருக்கு அந்த தேசாதிபதியினாலே அந்த சிவப்பு வஸ்திரம் போர்த்தப்பட்டது, இயேசுவை அவமானப்படுத்தும்படிக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்களிலே ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சிறிய சிறிய சம்பவங்களும் பழைய ஏற்பாட்டோடு நாம் ஒப்பிட்டு படிக்கக்கூடிய ஒன்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சிவப்பு கிடாரியை போன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாளையத்துக்கு புறம்பே தன்னை மீட்கும் பொருளாக கொடுத்தார். ransom for many, அநேகரை மீட்கக்கூடிய பொருள், அநேகரை மீட்கக்கூடிய பொருள். அதாவது அடிமைகளை, அங்கு ஒரு நபரை அடிமையாக கொள்வதற்கு கிரயம் கொடுத்து அடிமையாக வாழ்ந்துவார்கள். அதுதான் இங்கு மீட்கும் பொருளாக ஆண்டவர் இதை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து நம்முடைய மீட்பின் பொருள் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய இரத்தத்தை மீட்கும் பொருளாக கொடுத்தார். ஒருவேளை ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து நம்மை மீட்பதற்காக எத்தனையோ காரியங்களை செய்திருக்கலாம். பல காரியங்கள்ல, அல்லது இன்றைக்கு பல மீட்பின் அடையாளமாக பணங்கள் பரிமாறப்படுவதை போன்று ஆண்டவரும் எவ்வளவோ ஐஸ்வர்யங்களை மீட்பின் பொருளாக அவர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த மீட்கும் பொருளாக ஆண்டவர் கையளித்தது தம்முடைய சரீரத்தையும் தம்முடைய இரத்தத்தையும். இந்த மீட்கும் பொருள் என்கின்ற வார்த்தை அதுதான் குறிக்கின்றது. தம்மையே பலியாக கொடுப்பது. ransom என்றால் தன்னையே பலியாக கொடுப்பது. தன்னையே அவர் அந்த மீட்கும் பொருளாக சிலுவையிலே அவர் கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் விருப்பம் கொண்டவராக மாத்திரமல்ல, அதை அவர் செயல்படுத்தி காண்பித்ததை நாம் பார்க்கின்றோம். அதை செயல்படுத்தி காண்பித்ததை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் இந்த பூமியிலே அவர் வந்த பொழுது இந்த பூமி அவரை தேவகுமாரன் என்று சொல்வதற்கு நிராகரித்தது. யூதர்கள் இயேசுவை ஆண்டவர் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொண்டார்கள். யூதர்கள் இயேசுவை இயேசு என்று சொன்ன போது கூட அவருடைய பெயர் என்று எண்ணினார்கள். ஆனால் இயேசுவை தேவகுமாரன் என்று சொல்வதற்கு தடை விதித்தார்கள். அதைதான் இயேசுவை சிலுவைகளை அறைவதற்கு முன்பதாக விசாரணை செய்கின்ற பொழுது, இவன் தன்னை தேவனுடைய குமாரன், கடவுளுடைய குமாரன் என்று
சொன்னான் என்று இயேசுவுக்கு விரோதமாக அவர்கள் பேசினார்கள். இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் இயேசுவை தீர்க்கதரிசியாக பார்க்கின்றார்கள், ஆனால் கடவுளுடைய குமாரனாக அவர்கள் பார்ப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அநேக தலையங்கங்களை திருமறைகளை நாம் படிக்கின்றோம். 40ற்கும் மேற்பட்ட சொற்சொடர்கள் இயேசுவுக்காக திருமறைகளை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரை மனுஷகுமாரன் என்று மார்க்கு சொல்லுகின்றார். அவரை ஆண்டவரே, என் தேவனே என்று தோமா சொல்லுகின்றார். ஆனால் அவரை கடவுளுடைய குமாரன் என்கின்ற ஒரு உன்னதமான ஸ்தானம் அவருக்கு இருக்கிறது என்பதை இந்த உலகம் நிராகரித்தாலும் கிறிஸ்துவை அறிந்திருக்கின்ற நாம் நிராகரிக்க கூடாது. அந்த தேவகுமாரன் தான், அந்த கடவுளுடைய குமாரன் தான் தன்னையே மீட்கும் பொருளாக கொடுத்தார். பிதாவோடு இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுடைய குமாரனாகிய அவர், ஒரே பேரான குமாரனாகிய அவர் சிலுவையிலே தம்மையே மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். அவர் கடவுளுடைய குமாரன், நம்முடைய மீட்பின் பொருளாக இந்த உலகத்திலே வந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, நீங்களும் நானும் அவரை கடவுளுடைய குமாரனாக அடையாளப்படுத்துகின்றோம். அவர் நம்மை ஆளுகை செய்கிறவர் என்பதை குறிக்கும் வண்ணமாக பல வார்த்தைகள் பயன்படுத்தப்படலாம். ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அதை குறிப்பிட்டு வேதத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதிலே நீங்களும் நானும் எப்பொழுதும் இஸ்லாமியர்களைப் போலல்ல, யூதர்களைப் போலல்ல, கிறிஸ்தவர்களாக அதை பயன்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவினுடைய தெய்வீக தன்மை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த தெய்வீக தன்மை மீட்கும் பொருளாக தன்னையே அர்ப்பணித்தது. இரண்டாவதாக திருமறையிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது இதே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தினுடைய 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் 7வது வசனத்திலே சொல்லுகின்றார், எதற்காகவே எல்லோரும் மீட்கப்படுவதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் பிற ஜனத்தாருக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்கச் செய்கின்ற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இரண்டாவது, the desire into action in the Paul's life. அப்போஸ்தலனாகிய பவுலடிகளுடைய வாழ்க்கை விருப்பத்தோடு மாத்திரமல்ல, செயல்பாட்டிலே வந்தது. எடுத்தவர்கள் வாசிப்போம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகிலும் அவற்றில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் என் ஜீவனை என் உயிரையும் அருமையாக எண்ணேன், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். The desire of Paul into action. இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டு ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் மனம் திரும்பிய பொழுது அவருக்குள் ஏற்பட்ட விருப்பத்தை அவர் செயல்படுத்தியதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் இந்த வார்த்தையை எப்பொழுது சொல்லுகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, எபேசு சபையாரிடத்திலிருந்து அவர் விடைபெறுகின்ற பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். 17வது வசனம், அப்போஸ்தலர் 20:17 சொல்கிறது, மிலேத்துவில் இருந்து பவுல் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பர்களை வரவழைத்தான். அப்பொழுது அவர்களிடத்திலே இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகின்றான். தன்னுடைய ஃபைனல் ஜேர்னி, எருசலேமுக்கு சொல்லக்கூடிய அந்த கடைசி பிரயாணத்திற்கு முன்பதாக அவன் இந்த வார்த்தைகளை தன்னுடைய இறுதி சொற்சொடர்களாக, தன்னுடைய இறுதி வார்த்தையாக எபேசு சபை மக்களுக்கு சொல்லும்படி அங்கு சொல்கிறார். 22வது வசனத்தில் அவர் சொல்கிறார், இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், நான் எனக்கு நேரிடும் காரியங்களை
நான் அறியேன், சிறையிருப்பும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். 25வது வசனத்தில் சொல்ல, இதோ நான் உங்களுக்கு சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். இதை கேட்டவுடனே எபேசு சபையார் அங்கு அழுதார்கள். 37வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அளவிற்கு பவுலுடைய வைராக்கியம் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய நற்செய்தி பல இடங்களுக்கு சென்றாக வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை சென்றாக வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் பவுலடிகளாரிடத்தில் காணப்பட்டது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, எல்லோரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவு, ரட்சிப்பு மாத்திரமல்ல, சத்தியத்தை திருமறையை அறிகின்ற அறிவின் பிரகாரமாக சத்தியத்தின் ஆழத்தை சத்தியத்தின் அடிப்படையிலே வேதத்தின் வெளிச்சத்திலே ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தாகம், ஏக்கம், விருப்பம் பவுலரிடத்திலே காணப்பட்டது. அதன் விளைவுதான் 13 நிருபங்கள் பவுலடிகளாராலே எழுதப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு அடிகளார் சொல்லுகின்ற பொழுது, பவுலுடைய வார்த்தைகள் சற்று கடினமாக இருக்கின்றது, புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கிறது என்று தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு சத்தியத்தை மிக நேர்த்தியாக, மிக தெளிவாக தன்னுடைய மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்திலே பவுலடிகளார் இந்த நிருபங்களை எழுதி அனுப்பினார். கொலோசைய திருச்சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்தை நாம் பார்க்கின்றோம். பவுலடிகளார் ஒரு முறை கூட கொலோசை பட்டணத்திற்கு சென்றது கிடையாது. கொலோசை திருச்சபை பவுலடிகளாரால் ஸ்தாபிக்கப்பட்டதும் கிடையாது. ஆனால் அந்த சபைக்கும் தன்னுடைய நிருபத்தை அவர் எழுதி அனுப்பினார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, எல்லோரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவிலை வளர வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பமாக மாத்திரமல்ல, செயலாகவும் இருந்தது. பவுல் அடிகளாருடைய விருப்பமாக மாத்திரமல்ல, செயலாக இருந்தது. பவுலர்களுடைய எழுத்து பணி என்பது மிக முக்கியமாக புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. எழுதப்பட்ட அநேக ஆசிரியர்களே, மிக அதிகமான புஸ்தகங்களை எழுதிய ஒரு தேவ மனிதர் இந்த பவுலடிகளார். காரணம் என்ன? அந்த அளவிற்கு அவர் ஆண்டவருடைய வார்த்தையை மிக அதிகமாக கற்றுத் தேர்ந்திருந்தார். பழைய ஏற்பாட்டிற்கு மிக அதிகமாக தன்னுடைய நிருபங்களில் அவர் விளக்கம் கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து பேசுகின்றார். அவர் கையாண்ட கிரேக்க வார்த்தைகளை நாம் படிப்போமே என்றால் அதில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்கள், பயன்பாடுகள் மிக வித்தியாசமாக இருக்கும். மற்ற எழுத்தாளர்களுக்கும் அவருடைய எழுத்தாளர்களுக்கும் இந்த பவுலுடைய எழுத்துக்களுக்கும் மிக வித்தியாசம் இருந்தது. அர்த்தம் உள்ளவைகளாக அவை காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? எல்லோரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த பவுலடிகளார் அங்கு தன்னுடைய எபேசு சபை மக்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது, அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். எபேசுவிலிருந்து அவர் விடைபெறுகின்ற பொழுது, அடுத்து எனக்கு என்ன நேரிடும் அல்லது நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியாது. ஐ do not know where I have to go, தெரியாது. ஆனால் என்னுடைய விருப்பம் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். என்னுடைய விருப்பம் ஜனங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே நான் ஓடுவதற்கு ஆசைப்படுகிறேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க நான் விரும்புகின்றேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த பவுலடிகளாரிடத்தில் காணப்பட்ட விருப்பமும் செயல்பாடும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஒரு மிகப்பெரிய கப்பற்படை தளபதியாக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு சிறு பையனிடத்திலே காணப்பட்டது. ஒரு நல்ல வசதி நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் அவனுக்குள் இருந்த எண்ணம், ஒரு கப்பற்படையிலே நான் தலைவனாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனிடத்தில் சிறு வயதிலிருந்தே காணப்பட்டது. அதை குறித்து அறிந்து கொள்வதற்காக அவன் பல காரியங்களை கற்றுக்கொள்கின்றான்.
அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிய வருகின்றது, கப்பற்படைகளை பணியாற்றுவது என்பது எளிதான காரியம் அல்ல, கடினமான காரியம். அதற்கு தன்னையும் தன்னுடைய சரீரத்தையும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறான். தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய வசதி வாய்ப்புகளை எல்லாம் அவன் வேண்டாம் என்று சொல்கிறான். தரையிலே சாதாரணமாக படுத்து தூங்க வேண்டும், சாதாரணமாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நான் அந்த கப்பற்படை தலைவனாகின்ற பொழுது நான் அதில் சாதிக்க முடியும் என்று முடிவெடுத்தவனாக, அந்த ஒரே ஆசை, அந்த ஒரே எண்ணம், எப்படியாவது இந்த கப்பற்படையிலே நான் உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும், அதனுடைய தலைவனாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தன்னுடைய சிறு வயதிலும் வாலிப பிரயாயத்திலும் அவன் அங்கு செலவிடுகின்றான். அவன் நினைத்த வண்ணமாக அந்த கப்பர் படை தலைவனாக மாறுவதற்கு அதிலையும் அவன் சேருகின்றான். கப்பற்படைகளை பணியாற்றுகின்ற வாய்ப்பும் அவனுக்கு கிடைக்கின்றது. அப்படி பல தீவுகளுக்கு அவன் பிரயாணப்பட்டு செல்கின்ற பொழுது ஒரு தீவிலே அங்கு ஞாயிறு பாடசாலை நடைபெறுகின்றது. அப்பொழுதுதான் அவன் பார்க்கின்றான், பல நாட்களாக நாம் கடலிலே இருந்திருக்கின்றோம், இன்றைக்கு என்ன கிழமை என்று கூட தெரியாத அளவிற்கு அன்றைய காலகட்டங்களுடைய சூழ்நிலை. ஏனால் நவீன வசதிகள் கிடையாது. நடைபெறுகின்ற அந்த ஞாயிறு பாடசாலை வைத்து இன்றைக்கு ஞாயிறு என்றவன் நினைக்கின்றான். அந்த தீவை விட்டவன் கடந்து வருகின்றான். அவனுக்கும் ஆண்டவருக்கும் மிக அதிக சம்பந்தம் கிடையாது. அவனுடைய எண்ணமெல்லாம் கப்பற்படையிலே நான் சாதிக்க வேண்டும், அதுதான் அவனுடைய ஆசை. திரும்பி வருகின்றான். அங்கு தன்னுடைய வீட்டிலே ஓய்வெடுக்கக்கூடிய நாளிலே அவருடைய தாயார் மூலமாக ஆண்டவருடைய அன்பை அவன் கண்டுகொள்கின்றான். மீண்டும் கப்பற்படைக்கு செல்கின்றான். அங்கு ஆண்டவருடைய ஊழிய அழைப்பை அவன் பெற்றுக் கொள்கின்றான். என்ன ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. சவுத் ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்காவுக்கு அவன் கடந்து செல்கின்றான். அங்கு பல பிரச்சனைகளையும் பண இன்னல்களையும் அவன் சந்திக்கின்றான். ஒரு ஆத்மாவை கூட அவன் அங்கு ஆதாயப்படுத்தவில்லை. மிகுந்த வேதனையோடும் துக்கத்தோடும் அங்கு இருந்து தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி வருகின்றான். பல தீவுகளுக்கு பிரயாணப்பட்டு சென்றது இவன் கப்பற்படையில இருந்ததினாலே பழக்கம். ஆகவே நினைக்கின்றான், ஏற்கனவே நாம் பிரயாணப்பட்டு சென்றோமே, அந்த பகுதிக்கு செல்லுவோம், அங்கு ஞாயிறு பாடசாலை நடைபெற்றதே, அந்த பழங்குடியின மக்கள் மத்தியிலே நாம் பணியாற்றுவோம் என்று அவன் அந்த தீவுக்கு செல்கின்றான். தென் அமெரிக்காவிலே காணப்பட்ட திகில் என்கின்ற ஒரு தீவு. மனிதர்களுக்கும் அந்த மக்களுக்கும் தொடர்பே கிடையாது. அந்த அளவிற்கு கடலிலே காணப்படுகின்ற ஒரு தீவு. அந்த தீவிற்கு அவன் செல்ல பிரயாணப்பட்டு செல்கின்றான். முதலாவது அங்கு அவன் செல்கின்றான். உள்ளே செல்ல முடியவில்லை. தோல்வியோடு திரும்பி வருகின்றான். திரும்ப தன்னுடைய 6 நண்பர்களோடு அவன் திரும்பி செல்கின்றான். திரும்பி செல்லுகின்ற பொழுது அங்கு கடலிலே மிகப்பெரிய அலை ஏற்படுகின்றது. அவர்கள் 2 கப்பலிலே அங்கு சென்றார்கள். அந்த 2 கப்பல்களே சேதமடைகின்ற நிலை. அப்பொழுது இவர்கள் ஏற்கனவே வருகின்ற பொழுது இவர்களுக்கு தேவையான உணவு எல்லாவற்றையும் இவர்கள் தான் கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த காட்டிலே எதுவும் அவர்களுக்கு கிடைக்காது. ஆகவே வருகின்ற அந்த சூழ்நிலை காணப்பட்டது. இப்பொழுது இவர்கள் வந்த நாட்களுக்கு பிற்பாடு இவர்களை அனுப்பிய நாட்டிலிருந்து இத்தனை நாட்களுக்கு பிற்பாடு உங்களுக்கு தேவையான உணவு ஒரு படகின் மூலமாக, கப்பலின் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதுதான் அவர்களுக்கு ஒரே நம்பிக்கை. இது முடிந்த பிற்பாடு இன்னொரு கப்பல் வரும், அதுதான் ஒரே எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் இவர்கள் நினைத்த அந்த தீவை அடைய முடியவில்லை. அங்கு மிகப்பெரிய சேதம் ஏற்படுகின்றது. ஆகவே தங்களுடைய சேதமடைந்த கப்பல்களோடு அருகில் இருந்த வேறொரு தீவுக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். இப்பொழுது வரக்கூடிய கப்பலுக்கு இவர்கள் தகவலை தெரிவிக்க வேண்டும். அந்த பாறையிலே கற்கள் நிறைந்த அந்த பாறைகளை பொறிக்கின்றார்கள். நாங்கள் இங்கே இல்லை, அருகில் இருக்கக்கூடிய தீவிற்கு எங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக செல்கிறோம் என்று எழுதி வைத்துவிட்டு இவர்கள் செல்லுகின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த இடத்தில் அவர்கள் சென்று அங்கு அவர்களிடத்தில் இந்த உணவு அங்கு காலியாகிவிட்டது. இப்பொழுது பசியோடும் பட்டினியோடும் கிடைக்கின்றார்கள். அங்கு எழுதி வைத்திருந்த நாட்குறிப்பில் அவர் எழுதி வைத்திருக்கிறார், பல நாட்கள் நாங்கள் பசியோடு இருந்து நடக்க முடியாமல் நாங்கள் 7 பேரும், நானும் என்னோடு வந்த 6 பேரும் படுத்த படுக்கையாகிவிட்டோம். அந்த பசியை ஆற்றுவதற்கு முன்பதாக அங்கு கிடைத்த இலைகளையும் மிருகங்களையும் அவர்கள் நெருப்பிட்டு சாப்பிட்ட அனுபவங்களையும் அவர்கள் சொல்லுகின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்பொழுது அவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த கப்பல் இவர்கள் இருந்த இடத்திற்கு வரவில்லை. தன்னுடைய
டைரியிலே அவர் எவ்விதமாக எழுதியிருக்கிறார், இன்னும் சில நாட்களுக்குள் நாங்கள் மரித்து போய்விடுவோம். இந்த பலகுண இடையின மக்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், ஒரு மிஷனரி சங்கத்தை ஆரம்பித்து எப்படியாவது இந்த தென் அமெரிக்காவினுடைய தீவுகளிலே ஆண்டவருடைய பணியை செய்ய முன்வாருங்கள். இந்த பகுதிகளில் அவர்கள் பல மாதங்கள் இருந்தபடியினாலே பல திட்டங்களை எழுதுகின்றார். இப்படி வந்தா இங்கே மிஷன் பணி சாத்தியமாகும் என்று திட்டங்களை எல்லாம் படுத்த படுக்கையில இருந்து அவர்கள் எழுதுகின்றார்கள். கிட்டத்தட்ட 20 நாட்கள் தாமதமாக இவர்கள் எதிர்பார்த்த அந்த கப்பல் இவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தது. அப்பொழுது 7 பேரும் மரித்த சடலங்களாக அங்கு இருந்தார்கள். அவர்கள் எழுதியிருந்த நாட்குறிப்பு மாத்திரமே அங்கு இருந்தது. அதை எடுத்து பார்த்து அவர்கள் நினைத்த பொழுது எந்த அளவிற்கு இந்த மனிதனிடத்திலே அந்த மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், மீட்படைய வேண்டும் என்ற ஆசை இருந்திருந்தால் அவர்கள் அந்த இடத்திலேயே தங்களுடைய ஜீவனை விட்டிருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் திரும்பி வருகின்றார்கள். தங்களுடைய நாட்டிலிருந்து படகோனியர் மிஷனரி சங்கம் என்று சொல்லி ஒரு மிஷனரி சங்கத்தை அந்த தீவுகளுக்கு செல்வதற்காக ஆரம்பிக்கின்றார்கள். சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு அதே தீவுக்கு ஒரு கப்பல் வந்தது. அந்த கப்பலுக்கு ஆலன் கார்டினர் என்று பெயரோடு அந்த கப்பல் அந்த தேசத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த தேசத்திலே அந்த தீவிலே மீண்டும் நற்செய்தி பணி ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த மனிதன் தான் கப்பற்படை தளபதியாக பணியாற்றிய ஆலன் பிரான்சிஸ் கார்டினர். அவருடைய மரணத்திற்கு பிற்பாடு அவருடைய பெயரிலே அந்த கப்பல் அந்த தீவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு ஆத்துமாவை கூட சந்திக்கவில்லை, தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு சபையை கூட கட்டவில்லை, தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு பணித்தளத்தை கூட ஸ்தாபிக்கவில்லை, தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு கூடுகையையோ ஒரு ஆராதனையையோ அவர் நடத்தியதில்லை. ஆனால் அந்த தீவிலே அவர் விதைக்கப்பட்ட கோதுமை மணி அந்த தீவுகள் முழுவதும், அந்த பழங்குடியின மக்கள் முழுவதும் கிறிஸ்துவை மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வழிவகுத்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதுதான் மீட்பின் பணியை குறித்த வாஞ்சை. ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம், என்னால் ஒரு ஆத்துமாக்களை கூட சந்திக்க முடியவில்லை, எங்கு நான் சென்றாலும் அங்கு தடையாக எனக்கு அமைகின்றது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சென்றேன், அங்கும் எனக்கு தடை. தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றேன், அங்கும் எனக்கு தடை. அமெரிக்காவின் தீவுகளிலே உள்ள என்னால் கால்களை வைக்க முடியாதபடிக்கு இயற்கையின் சேதங்கள். கடைசியிலே அங்கு ஏற்பட்ட பசியினாலும் வருத்தத்தினாலும் ஸ்கர்வி என்கின்ற நோய் பாதிக்கப்பட்டவர் இறந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையிலும் அவர் கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சையையும் விருப்பத்தையும் விட்டு அவர் பின்வாங்கவில்லை. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான இன்றைக்கு 3 காரியங்களை நாம் தியானித்தோம். தி டிசையர் இன்டு ஆக்ஷன், விருப்பம் செயலாக மாறியது. இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் செயலாக மாறியது. இரண்டாவது, அப்போஸ்தலராகிய பவுலடிகளாருடைய விருப்பம் செயலாக மாறியது. மூன்றாவது, ஆலன் பிரான்சிஸ் கார்டினர் என்கின்ற ஒரு வசதி வாய்ப்புள்ள குடும்பத்தில் பிறந்து கப்பற்படை தலைவனாக இருந்து அதை விட்டுவிட்டு இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சையுள்ள மனிதனுடைய விருப்பம் செயலாக மாறியது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆண்டும் இந்த 40 நாட்களை ஆசரிக்க இருக்கின்ற நாம், இந்த சாம்பல் புதனுக்கு முந்தின இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கின்ற நாம், நீங்களும் நானும் என்ன செய்ய போகின்றோம்? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய பணியிலே நம்முடைய விருப்பத்தை செயலாக்க வேண்டும். இந்த லெந்து நாட்கள் நாம் விருப்பப்படுகின்ற காரியங்களை செயல்படுத்துகின்ற நாங்கள் கிறிஸ்துவுக்காக எதை செய்ய போகின்றோம்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற சிந்தையோடு இந்த ஆண்டு லெந்து நாட்களை ஆசரிப்பதற்கும் மீட்பின் பணியிலே நம்முடைய கரங்களை கோர்ப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. ஆமென்.